பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் ஒரு கான்செப்ட் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அந்நிய செலாவணினா என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஏன்னா டெய்லி நியூஸ் பேப்பரில் நம்ம சொல்லும்போது அந்நிய செலாவணின்னு சொல்லிட்டு இருந்தோம். மேட்ரு சிம்பிள். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எடுத்துகிட்டு நான் சாக் பீஸ் வாங்க போகிறேன். சாக் பீஸோட ரேட்டு 5 ரூபா. சரியா? சரி, இப்போ நான் 5 ரூபா வாங்கிட்டேன், 5 ரூபா கொடுத்துட்டேன், ஒரு சாக் பீஸ் வாங்கிட்டேன். எனக்கு திரும்ப கடைக்காரர் எவ்வளோ மிச்சம் தருவார் அப்படின்னா 5 ரூபா தருவார். சரியா? ஏன் அப்படின்னா நம்ம 2 பேருமே இந்தியாவில் தான் இருக்கோம். கடைக்காரர் இந்தியாவில் தான் இருக்காரு, நானும் இந்தியாவில் தான் இருக்கேன். அப்போ ரூபாயை கொடுத்து ரூபாயை மாற்றிக்கிறோம். இப்போ இதுவே நான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பொருள் அனுப்புகிறேன்ப்பா. சரியா? அமெரிக்கா இல்லாட்டி யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு ஒரு பொருள் அனுப்புகிறேன். சரியா? ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு. இப்போது நான் வந்து என்ன அமௌண்ட்டை கொடுப்பேன், அவங்க என்ன அமௌண்ட்டை தருவாங்க அப்படின்னா அது வந்து ஹார்ட் கரன்சிஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் டாலர். சரியாப்பா? இப்போது இவங்க நாட்டுக்கு ஒரு பணம் இருக்கும், நம்ம நாட்டுக்கு ஒரு பணம் இருக்கும். சரியாப்பா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியால், அவங்களுக்கு ரியால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ரூபாய் இருக்குது. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 டன் அரிசி அனுப்புகிறேன். சரியாப்பா? 10 டன் அரிசி நான் $100 அனுப்புகிறேன், இல்லை ஒரு $1000 அனுப்புகிறேன். இதுவே அவங்ககிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வந்து நான் வந்து ஒரு $900 நான் வாங்குகிறேன். சரியாப்பா? அப்போ அவங்க நம்மளுக்கு கொடுத்தது $1000, நம்ம அவங்களுக்கு கொடுத்தது $900. நம்மகிட்ட $100 வந்து அந்நிய செலாவணியாக மிச்சமாகுது. அப்போ நம்ம கண்ட்ரி வந்து லாபத்தில் ஓடிட்டுருக்கு, நம்ம நாடு லாபத்தில் ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். இதுவே நான் வந்து இப்போ $1000 அரிசி வந்து ஏற்றுமதி பண்ணிவிட்டு $1100 கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு $100 நட்டம். அப்போ நம்ம நாடு வந்து தவறான ஒரு பொருளாதார கொள்கையில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரி, அப்போது இந்த அந்நிய செலாவணி அப்படின்ற இந்த டாலர் அப்படின்றது ஒரு நாட்டுக்கு எப்படிப்பா வரும், வெளிநாட்டிலேருந்து எப்படி வரும் ஒரு டாலர் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஏற்றுமதி இறக்குமதி ஒன்று, இன்னொன்று என்னென்னா டூரிசம். வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு டூரிஸ்ட் வர்றாங்களப்பா, ஸோ அவங்க மாற்றக்கூடிய பணம் அது டாலராக வரும். வெளிநாட்டு எம்என்சி கம்பெனிஸ், சரியா, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்னு சொல்லக்கூடிய எம்என்சி கம்பெனிஸ், அவங்க கம்பெனி வந்து நம்ம நாட்டில் வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு டேக்ஸாக பே பண்ணுவாங்களா, அது மூலியமாக இந்த டாலர் வரும். சரியா? அதே மாதிரி வெளிநாட்டில் சம்பாரித்து நம்ம நாட்டுக்கு நம்ம ரூபாய்க்கு மாற்றுறாங்களப்பா, அது டாலர் வரும். இதெல்லாம் வந்து நம்ம அந்நிய செலாவணிக்கான ஒரு முக்கியமான ஒரு வரத்து. சரியாப்பா? இலங்கை வந்து மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது காரணம் என்ன அப்படின்னா, இந்த அந்நிய செலாவணியோட இருப்பு குறைஞ்சதான். அவங்களுக்கு டூரிசம் ஏற்றுமதி எல்லாமே குறைஞ்சதுனால தான் இந்த அந்நிய செலாவணியோட இருப்பு குறைஞ்சிச்சு. சப்போஸ் நம்மளுக்கு அந்நிய செலாவணி இருப்பு குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு உதவுறவங்க யார் அப்படின்னா IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நிதியம்னு படிப்போம்லப்பா, அவங்க தான் வந்துட்டு நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. பட் அவங்க சொல்கிற சட்டத்தை தான் நம்ம இயற்றணும். நாடே வந்து அவங்ககிட்ட கொடுத்த மாதிரி ஒரு கணக்குக்கு வந்துடும். இதுதான்ப்பா அந்நிய செலாவணி. நன்றி.